என்னப்பா கடாத்திருக்கே இன்னும் காணோம்? இல்ல பின்னாடி வந்துட்டு இருக்காரு. வந்துருவாரு, ஒரு 5 நிமிஷம் வந்துருவாரு. வா கடாத்திருக்க. ஏன் காவாலி? சங்கரையாவோட பேத்தி வேணும். வயிற்று சோத்துக்கு வக்கத்து போய் பொண்ணை கொண்டு வந்து விட்டுட்டு ஈரோஜி வளர்த்து ஆளாக்குனதுக்கு அப்புறம் இப்படி நோகாம பொண்ணை கூட்டின்னு போக வச்சாவா? இதை பார் பீமரா, உன் கூட சண்டை போட நான் வரல. ஒழுங்கா அந்த பொண்ணை என் கூட அனுப்பி வை. ரேய், நான் இருக்கிற அரசியல் செல்வாக்குக்கும் பணபலத்துக்கும் நீ மீதா எந்த கேஸ் வேணாலும் போட்டு உள்ள தள்ள முடியும். யார்கிட்ட போலீஸு கேஸுன்னு பூச்சாண்டி காட்டுற? உன் உசுறு மேலே பயம் இருந்தா உடனே அந்த பொண்ணை என் கூட அனுப்பி வை. முந்து நீ பிராணவதோ வெளுத்தா வச்சுட்றா. டேய், தாப்பால நல்லா போடுறா. டேய் பதன்றா. உட்காரு. ఎక్కడ పోయి సచ్చారా? అన్యాయం చేస్తావురా? కత్తి తీరా. ఇలా కొల్లాம விடக்கூடாதுடா. என் எதிரிக்கிட்டே அடி வாங்க வச்சுட்ட. இனிமேலும் கடாத்திருக்க வருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லைங்க. என்னங்க அப்படி சொல்றீங்க? அவ வருவாங்கிற நம்பிக்கையில தான் கை நினைக்கவே வந்தோம். கையை நினைக்கிறது காலை நினைக்கிறதுலாம் வேண்டாமா? கடாத்திருக்க வரட்டுமா? யோ, அவர் வரட்டுமியா? அவர் வரதுக்குள்ள பொண்ணை கண்ணில் கட்டலாம்ல. வரட்டும்யா. குடும்பம் நடத்த போறது நானா இல்ல கெடாத்திருக்கியா? குடும்பம் நடத்துறது நீயா இருந்தாலும் உனலாம் நம்பி எவன் பொண்ணு தருவான்? நடக்கிற காலே கட்ட காலம், அதுல தங்க பூணு வேறையா? பூணுக்குன்னு அச்சுப்பா பேசாதயா. அன்னைக்கே சொல்லிட்டான் என் பூசாரி உன் மகனை பத்தி எல்லா விவரத்தையும். என்ன சொன்னா? என்ன சொன்னான்னு உனக்கு தெரியாதா? ஏய், அதான் உனக்கு தெரியும்ல. அப்புறம் எதுக்கு நீ உட்கார வச்சு அசிங்கப்படுத்தியா? ஹலோ, போலீஸ்
పోలీస్ స్టేషనా? నేను భీమారావు మాట్లాడుతాను. అక్కడ తిరిగే శంకరయ్యని నరికేసి మన వాళ్ళంతా కొట్టి పడేసి వెళ్ళిపోయాడు. సెల్వం అని ఎత్తుకుని వెళ్ళిపోయాడు. వాడు ఆంధ్ర బార్డర్ వెళ్ళలేపులే వాడు పట్టుకోండి. இங்கதான் அவர் இருக்க சொன்னேன். ஐயா ஏய் பூசாரி வெளியே வாடா. ஐயோ இவனா ஏப்பா பூசா தான் ஊர்ல இல்ல. அவன் கொடுக்கா. பண்றானே. நீ சாமிக்கு கற்பூரம் காட்டுமா இல்ல உன் பொண்டாட்டியா? அசிங்கமா பேசாத. ஆளுநா வீட்டுல வந்து வம்பு பண்றியா? அவன் கிடக்குறான் பையன். வருஷம் ஒன்னாக போது அவன் பொண்டாட்டி வீட்டுல ஒரு புழு பூச்சியை காணோம். அந்த வேலையை ஒழுங்கா பார்க்காம என்ன எனக்கு பொண்ணு தர வேணான்னு சொல்லிட்டு தெரியுதா? இனி நான் இந்த ஊர்ல காலை வச்சா கல்யாணம் முடிச்சுட்டு தான் காலை வைப்பேன். என் பொண்டாட்டியை பார்த்து ஒவ்வொருத்தரும் மூக்கு மேல விரல வைக்கிற மாதிரி பண்றேன். ஏய் பூசாரி, நாளைக்கு கோயிலுக்கு வராம போயிடுவேன். அங்க வச்சுக்கிறேன்டா உனக்கு கச்சேரிய. பாப்பா போட கூட்டு போங்கப்பா. தண்ணியை போட்டு தரால் பண்ணிட்டு போடாங்கிறல. இதெல்லாம் ஒரு மனுஷன். உட்காரு. என் தாத்தையாவை என்ன பண்ணானோ பாவம் அவரு. ஏன் அழுவுற? அவருக்கு ஒன்றும் ஆயிருக்காது. 5 வயசுல இருந்து என்ன பீமாராவ் பொண்ணு மாதிரி வளர்த்த. கடைசியில என்ன பொம்பாயில வைக்க பார்த்தான். அவன் இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. அவனை நினைச்சாதே பயமா இருக்கு. கவலைப்படாத. என்ன மீறி அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. இல்ல, இதுக்கு மேல என்னால வாழ முடியாது. நான் எங்கேயாவது போய் செத்து போயிடுறேன். நீ எதுக்கு சாவணும்? எனக்கும் தான் யாருமே இல்லை. நான் என்ன செத்து போயிட்டேனா? உனக்கு பிடிச்சிருந்தா நான் உன்னை காலம் முழுக்க என் பொண்டாட்டியா காப்பாத்துறேன். என்ன சொல்ற?